Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th Maths exercise 1.1ல 4th sum. Okay. Write the following in roster form. X such that x minus 4 divided by x plus 4 equal to 3. X belongs to real numbers except minus 2. Okay. இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ்னால் எல்லாமே இருக்கும். அதான் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அதில் எக்ஸப்ட் -2 இல்லாமல் இருக்குது, அதை மட்டும் அதை மட்டும் எடுத்துடணும். மீதி இருக்க எலமெண்ட்ஸை எழுதணும். ஓகே, இங்கே என்ன இருக்குது நமக்கு? இங்கே எக்ஸ் -2 நீங்கள் போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் -4 டிவைடட் பை எக்ஸ் + 2. எக்ஸ்க்கு பதிலாக -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடம் 0 ஆயிரும். நமக்கு ரியல் நம்பர்ஸ்க்கு ரேஷனல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? P/Q ஃபார்ம் where q is not equal to 0. q is not equal to 0. இந்த இடம் கீழே வந்து 0 ஆகக்கூடாது. ஸோ இங்கே 0 ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து எக்ஸப்ட் -2, அந்த -2 இல்லாமல் மீதி எல்லா எலமெண்ட்ஸ் ரியல் நம்பர்ஸ் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறோம்? x - 4 டிவைடட் பை x + 2 ஈக்குவல் டு 3. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? x - 4 equal to 3 into x plus 2 cross multiply பண்ணிக்கலாம். ஓகே, x minus 4 equal to 3x 3 2s are 6. உள்ள ரெண்டு நம்பருக்கு உள்ள மல்டிப்ளை பண்ணும். 3x plus 3 2s are 6. நமக்கு x வேல்யூ இதிலேருந்து கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? 3x. ஓகே, இங்கே இந்த x இங்கிட்டு கொண்டு வந்தால் -x மாறும். இங்கே ஈக்குவல் டு இருக்குது. இந்த -4 ஆல்ரெடி இங்கே இருக்குது. இங்கே 6 இங்கிட்டு கொண்டு வந்தால் -6 மாறும். ஓகே, நமக்கு என்ன கிடைக்குது? -10 கிடைக்குது. -10 ஈக்குவல் டு 3xல x போயிடுச்சுன்னா 2x. ஓகேவா? தென் x மட்டும் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? 2வை இங்கிட்டு கொண்டு வந்தால் டிவைட் ஆகும். -10/2 ஈக்குவல் டு எக்ஸ்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோன்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ x is equal to -5. ஓகேவா? x equal to -5 கிடச்சா நம்ம அந்த செட்டை நம்ம ஒரு செட்டை வந்து டீன் கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சீன் வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே டீன் டிஃபைன் பண்ணி இந்த செட் d is equal to -5. ஓகே, write the set -1, 1 in the set builder form. Okay, second sum. First we define a set. Let p is equal to, I take p equal to -1, 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் த செட் -1, 1 இந்த செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம்னா நம்ம எப்படி எழுதுவோம்? ரூல்ஸ் வச்சு எழுதுவோம். ஓகே, அப்போ p is equal to x belongs to r. ஆரில் தான் இருக்குது. ரியல் நம்பர்ஸில் x belongs to r such that x is a root of the equation equation x squared -1 is equal to 0. இந்த கண்டிஷன் எழுதுவோம். இதோட நமக்கு ஆன்சர் போதும். ஸோ இது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சைடில் போட்டு காமிக்கிறேன். x squared -1 is equal to 0ன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? x squared - 1 squared எப்படி எழுதலாம்? கேன் பி ரிட்டன் as x squared - 1 squaredனு எழுதலாம். இது எப்படி இருக்குது? a squared - b squared ஃபார்மில் இருக்குது. a squared - b squared ஃபார்ம்லா a plus b into a minus b. ஸோ அதை நம்ம இங்கே எழுதணும் அப்படின்னா x squared -1னா x plus 1 into x minus 1ன்னு எழுதலாம். இங்கே ஈக்குவல் டு 0 இருக்கனால நம்ம 0 போட்டு ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். x plus 1 is equal to 0 and x minus 1 is equal to 0ன்னு பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்குது? x is equal to -1 கிடைக்கும். x is equal to +1 கிடைக்கும். நமக்கு இருக்க செட்டு 1, -1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கரெக்டுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.